மாநில கல்விக் கொள்கை தொடர்பான ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாநில கல்விக் கொள்கை ஆய்வறிக்கையில் நீட் தேர்வு வேண்டாம் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில கல்வியில் 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்றும் இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில கல்விக் கொள்கை தொடர்பான ஆய்வறிக்கையானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுடன் +1 மதிப்பெண்களையும் சேர்க்க வேண்டும் என்றும் இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாண்டியராஜன்? தமிழ்நாட்டிற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கையினுடைய வரைவு அறிக்கை தற்போது தமிழக முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 2022 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலான மாநில கல்விக் கொள்கை குழு தமிழ்நாட்டிற்காக பிரத்யேகமான கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு கருத்துருக்களை பெற்று தற்பொழுது அந்த 14 பேர் கொண்ட குழுவினுடைய தலைவர் முருகேசன் முதல்வரை சந்தித்து மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பிறகாக தமிழகத்திற்கான பிரத்யேகமான கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்று வழங்கிய அந்த மாநில கல்விக் கொள்கையினுடைய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவல்களாக சில வெளியாகி இருக்கிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையினுடைய அந்த குழுவினுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நீக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்து இருந்தது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்தாகும் என்கின்ற அந்த தகவலும் பரவி இருந்தது. ஆனால் தமிழக அரசிற்கு இந்த மாநில கல்விக் கொள்கை குழு வழங்கிய அந்த அறிக்கையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது போல 3வது, 5வது, 8வது ஆகிய இந்த 3 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் என்பது சாத்தியமில்லாதது, அவை தேவையில்லாதது எனவும் இவர்கள் இந்த வரைவு அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் நீட் தேர்வு தேவையில்லாதது என்றும் நீட் தேர்வு வேண்டாம் என்றும் மாநில கல்விக் கொள்கையினுடைய அந்த வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 500 பக்கங்கள், ஆங்கில மொழியில் 500 பக்கங்களை கொண்ட இந்த மாநில கல்விக் கொள்கையினுடைய அந்த வரைவு அறிக்கை முதல்வரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் 600 பக்கங்கள் கொண்ட புத்தகம் அந்த வரைவறிக்கையாக முதல்வரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து துறை சார்ந்த செயலாளர்களுக்கும் இந்த புத்தகங்கள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநில கல்விக் கொள்கையினுடைய குழு உருவாக்கி இருக்கக்கூடிய வரைவறிக்கையில் நாம் பார்க்கும் பொழுது தேசிய கல்விக் கொள்கையில் இருந்து சில கருத்துக்களில் முரண்பட்டு அவை தேவையில்லாது எனவும் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும்பொழுது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த வேண்டும், 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தேவையில்லாதது எனவும் மாணவர்களுக்கு நீட் தேர்வு நடத்த வேண்டாம் என்கின்ற அந்த தகவல்களை அந்த வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.